Flipkart, Amazon அவங்களோட சேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் பெஸ்ட்டான ஆஃபரில் சூப்பரான ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணால் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இங்கே 10+ ட்ரிக்ஸ் இருக்குது. எல்லாமே தரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஆரம்பிச்சிடுறேன். இந்த Amazon, Flipkart ரெண்டு சேலுமே வர 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுவே ப்ரைம் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா 22ஆம் தேதி உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆயிடும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கிரெடிட் டெபிட் கார்டு ஆஃபர்ஸ். நீங்கள் கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்கு, டெபிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்கு. அமேசான்ல SBI கிரெடிட் டெபிட் கார்டுக்கும், Flipkartல ICICI கிரெடிட் டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கு. ஆக்சிஸ்க்கு கிரெடிட் கார்டுக்கு மட்டும் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க மேஜர் ரோலே ப்ளே பண்ண போது. அது இருந்ததுன்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா சூப்பரான டிஸ்கவுண்ட்டை உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? டெபிட் கார்டு அப்படின்றது ATM கார்டு தான். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம். கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒருவேளை அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை ரெடி பண்ணி வைக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க டெபிட் கார்டுக்கு 1000 ரூபாய் தராங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு 1500 ரூபாய் தராங்க. சில சமயங்களும் 30-40,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போகும். அது வந்து வாங்க போற ப்ராடக்ட்டை பொறுத்தது. ஸோ அதனால கிரெடிட் டெபிட் கார்டு ஆஃபர் ரொம்ப முக்கியங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இந்த டைம் Flipkart சூப்பர் மணி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து வச்சிருக்கிறதுனால அந்த UPI வச்சு பே பண்ணும்போதும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற வழி இல்லை, தேவைப்படுது அப்படின்னா Flipkartோட சூப்பர் மணி இன்ஸ்டால் பண்ணி அதில் வேணா UPI ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுல ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 ரூபாய் அந்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பெரிய டிஸ்கவுண்ட் இருக்காது. கிரெடிட் டெபிட் கார்டு பத்தி பேசும்போது இங்க நீங்க மினிமமே ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினா தான் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதனால நீங்க கிரெடிட் டெபிட் கார்டோட ஆஃபர் எடுக்கணும்னா நீங்க வாங்க போற ப்ராடக்ட் விலை கம்மியா இருந்துச்சுன்னா 1, 2, 3, 4 சேர்த்து வச்சு மொத்தமா ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகமா இருந்தாலும் 5000 ரூபாய் ரீச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 5000 ரூபாய் ப்ராடக்ட்டை 4500 ரூபாய்க்கு ஈஸியா வாங்கிக்க முடியும் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட. ஸோ அதனால ஒரு பொருளை ஆர்டர் பண்ணாம உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா பொருட்களை சேர்த்து ஆர்டர் பண்ண பாருங்க. டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து பிளஸ் டிஸ்கவுண்ட்ல Flipkart பண்ற ஸ்கேம். ஆமா, இப்ப ஐபோன் அப்புறம் ஒரு சில லேப்டாப்ஸ் அல்லது ஒரு சில பெரிய மொபைல்ஸ்க்கு எல்லாமே ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிளோட iPhone 15 போன வருஷம் 52,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் முழிச்சு கிடக்கணும். ரெண்டாவது நீங்க வந்து பிளஸ் பிரைம் மெம்பர்ஷிப்ல இருக்கணும். ஆமா, எப்பவுமே பிளஸ் பிரைம் யூசர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும். 23ஆம் தேதி சேல்னா 22ஆம் தேதியே பிளஸ் பிரைம் யூசர்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த சேல் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குங்க. அப்படியே படிப்படியா விலையை ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால முதல் 1 மணி நேரத்தில் வாங்கினீங்கன்னா தான் உங்களால ரொம்ப லோவஸ்ட் பிரைஸா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்காதீங்க. அமேசானோட பிரைம் மெம்பர்ஷிப்ல 1 மாசம் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு ஃப்ரீயாகவும் காமிக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மாசம் ஃப்ரீ ட்ரையல்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிட்டு உடனே வந்து உங்களோட UPIல போயிட்டு அந்த ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்த மாசம் அமௌண்ட் போகாம இருக்கும். ஸோ இந்த மாசத்துக்கு 2 ரூபா மட்டும் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பிரைம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கிடைச்சிடும். ஸோ முடிஞ்சா அதை பத்தி தனி வீடியோ போட ட்ரை பண்றேன். இதுவே Flipkartோட பிளஸ் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லா 20 ஆர்டர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் மெம்பர்ஷிப் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 50 அல்லது 100 சூப்பர் காயின் யூஸ் பண்ணி பிளஸ் மெம்பர்ஷிப் வாங்க முடியும். அதுக்கான கூப்பன் கிடைக்கும் போது நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அடுத்து டெலகிராம் பத்தி பேசுனதுனால டெலகிராம்ல ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அந்த 2020ன்றது நான் 2020 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் அந்த 2020. ஸோ ரொம்ப பழைய சேனல். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த சேனலுமே கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் நானே பார்த்து எல்லா ஆஃபர்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம்லாம் நிறைய ப்ராடக்ட் ரொம்ப விலை கம்மியா வந்தது. ஸோ நானும் வாங்கினேன், நம்மளோட நண்பர்களும் நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனா இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர் சில சமயம் 2 ரூபாய், 10 ரூபாய், 5000 ரூபாய் பொருள், 2000 ரூபாய், 10,000 ரூபாய் பொருள், 5000 ரூபாய் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு உடனே ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நிறைய நண்பர்களும் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த டைம் வர எல்லா ஆஃபர்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது 22ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் 12 மணிலேருந்தே போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணாம இருக்குன்னா டெலகிராம் சேனல் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணா மட்டும் காணாது. உங்களுக்கு ஆஃபர் தேவைப்படுதுன்னா நைட்டு 12 மணிலேருந்து நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா பெட்டரான ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மணியை நிறையவே சேவ் பண்ண முடியும். ஸோ தேவையான ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம வாங்கிக்க முடியும். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில பொருட்களுக்கு சடன் பிரைஸ் ட்ராப் இருக்கும். திடீர்னு பிரைஸை வந்து மாத்தி போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் சில செகண்ட்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து ஒருவேளை நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆஃபர் இல்லைன்னா என் மேல வருத்தப்படாதீங்க. எவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்களோ அவ்வளவு ஸ்பீடா பை பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து பிரைஸ் உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பைகெட்கே. ஸோ பைகெட்கே அப்படின்றது கூகுள் குரோம்ல யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இதனோட எக்ஸ்டென்ஷனை
உங்களோட குரோம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஆர்டர் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க பாக்குற பொருளோட பிரைஸ் என்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத ரொம்ப சிம்பிளா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் ஹிஸ்டரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு வருஷத்துல என்ன பிரைஸ்ல இருந்தது, லோவா எங்க இருந்தது, ஹையா எங்க இருந்தது அப்படின்ற தெளிவான டீடைல் பார்த்துக்க முடியும். இதே மாதிரி பிரைஸ் அலர்ட் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த பிரைஸ்ல வந்தா அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஆட்டோ அப்ளை கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்றது மூலமா மிந்த்ரா மாதிரி வெப்சைட்ல இருக்கிறதுலே பெஸ்ட் கூப்பனை அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதே சைட் பாக்ஸ்ல லுக் அலைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம பாக்குற மாதிரியான சேம் ப்ராடக்ட் என்னென்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல ஸ்பெண்ட் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி அமேசான், மிந்த்ரா, ஏஜியோ, ஜொமேட்டோ போல எல்லா வெப்சைட்லயும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன். நீங்க வாங்குற பொருள் எவ்வளவு கம்மியா இருக்குன்றத ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ஆஃபர் திரும்ப வருமா அப்படின்றது. கண்டிப்பா வரவே வராதுங்க. இதுக்கு அடுத்து வரப்போற ஆஃபர் தீபாவளி ஆஃபரா இருக்கும். அதுவும் ஒரு பெஸ்டான ஆஃபரா தான் இருக்கும். ஆனா அதுல கிரெடிட் கார்டு டீல்ஸ் மட்டும் இருக்கும், டெபிட் கார்டு டீல்ஸ் இருக்காது. அது தவிர இதுல இருக்க மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகும். ஆனா நிறைய நல்ல ஆஃபர்ஸ் இருக்காது. ஸோ அதனால உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்து இயர்லி ஆக்சஸ். ஸோ இயர்லி ஆக்சஸ் அப்படின்றது இன்னைக்கு நைட்டே ஸ்டார்ட் ஆகுது, 8ஆம் தேதியிலிருந்து. அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து இயர்லி ஆக்சஸ்க்கான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவேன். எப்பவுமே இயர்லி ஆக்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹1 கொடுத்து முன்னாடியே புக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது லோவஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றத காமிச்சிருவாங்க. ஸோ இந்த பிரைஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா ₹1 கொடுத்து புக் பண்ணிட்டு அதை வந்து ஆஃபர் டைம்ல நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல. ஸோ நல்ல ஆஃபர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு டெலிகிராம்ல கிடைச்சிடும். ஸோ இன்னையிலேருந்தே உங்களுக்கு பிளிப்கார்ட்ல ஆஃபர்ஸ் தேவைப்படுதுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஆக்டிவா இருங்க. அப்பப்போ உள்ள வந்து செக் பண்ணுங்க, சூப்பரான ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பெரிய பொருள், அதாவது வீட்டு உபயோக பொருட்கள், டிவி, இந்த மாதிரி பெரிய பொருள் வாங்குறவங்களுக்கான ஒரு டிப். நீங்க வந்து வாங்கும் போதே உங்களுக்கு என்ன டேட்ல வாங்க போறீங்க அப்படின்ற டேட்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதுல எவ்வளவு லேட்டா செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு லேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா நீங்க லேட் ஆகும்போது மொத்த ப்ராடக்ட்டுக்கு இடையில உங்க ப்ராடக்ட் வராது. இதுக்கு மேல ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ நீங்க வாங்குற அதே பொருள் இன்னும் விலை கம்மியாச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஆர்டர் போட்டு கம்மி பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். உடனே ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கே அந்த பொருளோட பிரைஸ் இன்னும் கம்மியாச்சுன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டா ரிசீவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும். இந்த டைம்ல அந்த பொருளோட விலை இன்னும் கம்மியாச்சுன்னா நீங்க கம்மி பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். அடுத்து சூப்பர் காயின், அப்புறம் கூப்பன் ஆஃபர்ஸ். இதை அதிகமாக நம்மளோட டெலிகிராம்ல பார்த்துருப்பீங்க. ஸோ 100 சூப்பர் காயின் யூஸ் பண்ணுங்க, ₹1000 டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் பேஜ்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஒரு 100 சூப்பர் காயின் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ₹1000 டிஸ்கவுண்ட் தந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உடனே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பை பண்றது கூட லேட்டா பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் பை பண்ணா கூட அந்த கூப்பன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா பை பண்ணிக்கோங்க. முடியல, லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கூப்பனை மட்டுமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த பொருளுக்கு சூப்பர் காயின் மூலமா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றத தெளிவா உங்களோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். அடுத்து அமேசான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ளை கூப்பன் அப்படின்றது ஸோ அது சிம்பிளா தான் இருக்கும். சிம்பிளா அப்ளை கூப்பனை கிளிக் பண்ணி உங்களால ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து சூப்பர் பாஸ். சூப்பர் பாஸ் அப்படின்றது நீங்க ₹100 செலவழிச்சீங்கன்னா நீங்க லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி விஷயம் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ₹1000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிளிப்கார்ட்ல ஒரு பாஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதை ஏற்கனவே டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இல்லைன்னா சூப்பர் பாஸ் அல்லது பாஸ் டெலிகிராம்ல போய் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு வாய்ஸோட போட்டிருப்பேன். ஸோ தேவைப்படுதுன்னா பை பண்ணிக்கோங்க. நீங்க பொருட்கள் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ₹1000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுவே கம்மி பிரைஸ்ல பொருள் வாங்குறவங்களுக்கு ₹9 ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ₹100 ₹200 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுதுன்னா இந்த பாஸ் பை பண்ணி வச்சுக்கோங்க. நான்லாம் பை பண்ணிட்டேன், நான் வாங்குறேனானே தெரியல. ஸோ ஒருவேளை வாங்க வேண்டியது இருந்ததுன்னா ஒரு ₹1000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல அப்படின்றதுக்காக நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணா இன்னைக்கு அதை பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 22ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து வாஷிங் மிஷின், லேப்டாப், டிவி, அப்புறம் டிஷ்வாஷர், மானிட்டர்ஸ் இதெல்லாம் 10% விலை கம்மியாக போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ₹10,000 பொருளுக்கு ₹1000 கம்மியாகும். இது வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட். இது வந்து இந்த ஆஃபர்ல அதிகபட்சமாக ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஏதாவது பெரிய பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அளவு டிஸ்கவுண்ட் தருவாங்களா அப்படின்னு நம்பவே முடியாதுங்க. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அன்பாக்சிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன மொபைலை வாங்கினாலும் சரி, என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துருங்க. அவங்களே அன்பாக்ஸ் பண்ணாலும் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க.
ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கிளைம் பண்ண முடியும். எதை உதாரணத்துக்கு நம்ம கவனிக்காமல் கையில் வாங்கினா கூட வீடியோவில் அது சரியாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ நான் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு வீடியோவை காமிச்சு கிளைம் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு இல்லாமல் என்ன பொருள் வாங்கினாலும் சந்தேகத்தோடு ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டரான விஷயமா இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தேடி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. அது மாதிரி டெலகிராம் ரொம்ப முக்கியம், ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க அதை கிளிக் பண்ணி வாங்குறது மூலமா எனக்கு ஒரு குட்டி கமிஷன் கிடைக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா வாங்குறதுக்கு பதிலாக டெலகிராம்ல போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சேனலோட க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன்.